இன்று தேவர் சமுதாயத்தில் மாதம் 5 லட்சம் சம்பளம் பெறக்கூடிய மணமகன், தென்காசி மாவட்டம். மணமகனுடைய விவரம் தெளிவாக கேளுங்கள். பிடித்திருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மணமகன் ஃபோட்டோ, ஜாதகம், விவரங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் மணமகனுடைய பெற்றோரிடம் பேசி முடித்து கொள்ளலாம். முதலாவதாக தேவர் சமுதாயத்தில் சேதர் கிளை 20/1/1986, 40 வயது ஆகிறது. புது நிறம், லட்சணமான மணமகன், 5 அடி உயரம், BE MBA முடிச்சிருக்கிறாரு. இப்போ சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறாரு. மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஒரு சகோதரி திருமணம் ஆகிவிட்டது. பல கோடிக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. மறுமணமாக இருந்தாலும் இவங்களுக்கு குழந்தை கிடையாது. கருத்து வேறுபாடு காரணமாக 20 நாள் தான் வாழ்ந்ததாக தகவல் கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டு மூலமா டிவோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. பல கோடிக்கு வசதி உள்ள மணமகனுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு, ஒரு டிகிரி படித்த பண்புள்ள குணமுள்ள ஒரு பெண் கிடைச்சா எங்களுக்கு போதும், வசதி தேவையில்லை, முதல்ல கிளை எங்களுக்கு முக்கியம், நாங்கள் சேதர்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளை இல்லைனாலும் பரவாயில்லை, வேறு சமுதாயத்தில் கிளை இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு குணமுள்ள பெண் இருந்தால் 2வது ஆப்ஷனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க தென்காசி மாவட்டம். இவங்களுக்கு எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த விவரம் பிடித்தவர்கள் தேவர் சமுதாயத்தில் மாதம் 5 லட்ச ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய மணமகன் பிடித்திருந்தால் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் கால் பண்ணலாம். அலுவலக நேரம் 9 to 6. அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே பார்த்து உங்களுக்கு கூப்பிட்ருவாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த விவரம் பிடித்திருந்தால் உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க. பதிந்தவர்கள் இது நீங்கள் விவரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். ஏற்கனவே பதிஞ்சிருப்பீங்க இல்லையா? இப்போ இவருடைய ஐடியும் நாங்கள் இதில் சொல்லியிருந்தோம். இவருடைய ஐடி RM000276-105. அதாவது RM000276-105. நீங்கள் இந்த மாப்பிள்ளையை வந்து பதிந்தவர்கள் எங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? பார்த்து பயன்பெறுங்கள். இவருக்கு நல்ல ஒரு குணமுள்ள மனைவி அமைவதற்கு நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். நான் இந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த மாப்பிள்ளையை நேரில் பார்த்து பேசியிருக்கிறேன். மாப்பிள்ளைய அப்பா அம்மா பேசியிருக்கிறேன். நல்ல அருமையான குணங்கள் தான், பாசக்கார குணங்கள் தான், வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிண்ணா? திரும்பவும் சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து என்னென்னா வசதி தேவையில்லை, பாசம் குணம் தேவை, ஒரு டிகிரி தேவை. இவர் வந்து ஃபாரின் அடிக்கடி மீட்டிங் அதுன்னு போகிறதுனால ஒரு படித்த பெண்ணாக இருந்தால் கூட அழைத்து செல்வதற்கு ஒரு லட்சணமான பொண்ணு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தகுதியான பெண் வீட்டார்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நான் பேசிய விவரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.